கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் மெய்ப்பரா இருக்கும்போது நாம் தாழ்ச்சி அடைவதில்ல. அவர் நம்மை புல்லுள்ள இடங்கள்ல மேய்த்து, அமர்ந்த தண்ணீர் அண்டையில படுத்து ஓய பண்ணுகிறார். நன்றாக போஷித்து இளைப்பாறுதல் உள்ள ஒரு நிலைக்கு கொண்டு போகிறார். எல்லாம் ரொம்ப சமாதானமா இருக்குது. ஆனா அதுல அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். அங்க போட்டிருக்கு, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இங்க அடுத்த வார்த்தை போட்டிருக்கு பாருங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றி, ஹி ரெஸ்டோர்ஸ் மை சோல். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார்னு போட்டிருக்குது. ஏன் தேற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இந்த ஆடு ஏதாவது செஞ்சிருக்கும். அந்த மெய்ப்பெண்ணுக்கு பின்பாக போகாம எங்கேயோ போய் சிக்கி இருக்கலாம். சில பிரச்சனைகளை மாட்டி கொண்டிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மெய்ப்பெண் போய் அந்த ஆடை மீட்டு கொண்டு வந்திருக்கலாம். அதான் அங்க போட்டிருக்கு, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தொடர்ந்து அங்க வாசிக்கலாம். அடுத்த வசனத்துல போட்டிருக்குது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல வாசிச்சோம், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை. அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவாருன்னு பார்க்குறோம். ஆனா இங்க வாசிங்க, 4ஆம் வசனத்துல போட்டிருக்குது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். திடீர்னு இங்க ஒரு வழி இருக்குது, மரண இருளின் பள்ளத்தாக்கு. இந்த விழுந்து போன உலகத்துல அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது. மெய்ப்பொருள் கூட பாருங்க, ஆடுகளை நல்ல செழிப்பான இடத்துக்கு கொண்டு போவதற்கு முன்பாக சில வேளைகள் அந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்கு வழியாக அழைத்து கொண்டு போக வேண்டியது இருக்குது. நம்ம உதாரணத்துக்கு பார்க்குறோம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவங்கள்ட்ட வாக்கு பண்றார், நான் உங்களை அடிமைத்தனத்தை நீக்கி பாலும் தேடும் ஓடுகிற நலமும் விசாலமான திசையில் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு இறங்கினு சொல்லுகிறார். அதான் அவருடைய திட்டம். ஆனா அப்படி அழைத்து கொண்டு போகும்போது வனாந்தரத்தின் வழியாக அழைத்து கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை அங்க உண்டாகிறது. ஏன்னா இவர்கள் யுத்தம் பண்ண முடியாது. பெலிஸ்தர் தேசத்தின் வழியாக கடந்து போனா சமயமா இருந்தா கூட ஜனங்கள் இப்பதான் அடிமைத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. யுத்தத்தை கண்டால் மனமடிவாகி திரும்ப எகிப்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு, செங்கடல் வழியாக வனாந்தர வழியாக நடத்துகிறார். அங்க கூட அவர்களை கூட இருந்து அவர்களை போஷித்தார். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மாதிரிதான் இங்க போட்டிருக்குது, மரண இருளின் பள்ளத்தாக்கு. அப்படி பாதைகள்ல போனா கூட பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னு கேட்டா, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அங்க கூட யார் வர்றா? மெய்ப்பெண் கூட வருகிறார், தேற்றுகிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், வழி நடத்தும். அவருடைய பிரசன்னம் அங்க கூட இருக்குது. நீங்க கூட சில வேளைகள்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அந்த அந்த சூழ்நிலை நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானது. நிச்சயமா அதை விட்டு நீங்க என்ன செய்வீங்க, வெளியே வருவீங்க. கர்த்தர் மாத்திரம் தான் நிரந்தரமானவராய் இருக்கிறார். அந்த சூழ்நிலை ஒருபோதும் பார்த்திருக்கோம் இல்லையா, காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானதா இருக்கிறது. அப்ப நிச்சயமா நீங்க எந்த சூழ்நிலையா கடந்து போனாலும் சரி, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு அதை விட்டு நீங்க வெளியே வருவீங்க. ஆமென். அது நிரந்தரம் அல்ல. இப்ப அதை தாண்டி வெளியே வரும்போது அங்க போட்டிருக்கு 5ஆம் வசனத்துல, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தொடர்ந்து வாசிப்போம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நாம கவனிக்க போற வசனம் சங்கீதம் 23 5வது வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக. இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் அந்த காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக சில காரியத்தை செய்ய போறார். இந்த பிரசன்ஸ் ஆஃப் அவர் எனிமீஸ், நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக சில காரியங்கள் செய்ய போறான்னு போட்டிருக்கு பாருங்க. அதை நான் வாசிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த 3 காரியத்தை செய்கிறார். பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறார். சுருக்கமா நான் சொல்றேன், சத்துருக்களுக்கு முன்பாக
உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை நிமிர பண்ணுவேன். சத்துருக்களுக்கு முன்பாக. அது என்ன திடீர்னு பாருங்க, இங்க எப்படி மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்துச்சோ அது மாதிரி இங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, சத்துருக்களுக்கு முன்பாக. அப்ப அங்க சத்துருக்கள் இருக்கிறாங்க. எப்படி வந்தாங்க சத்துருக்கள்? அதை பார்ப்போமே. நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, நாம யாருக்கும் தீங்கு செய்யாம இருந்தா கூட, நாம உண்டு நம்ம வேலை ஒன்று இருந்தா கூட, நம்ம வாழ்க்கையில சில சத்துருக்கள் எழும்புறாங்க இல்லையா? எப்படி எழும்புறாங்க நான் முதல்ல காண்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நாம அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், தலையை நிமிரப்படான்ற நம்ம பார்ப்போம். அங்க போலாம். சத்துருக்கள் பொதுவாக வாழ்க்கையில் எப்படி எழும்புறாங்கன்னு பார்க்கலாம். அங்க எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு செல்லுங்க. முதலாவது இந்த பூமியில ஒரு பகை உண்டாகுது. அது எப்படி வருதுன்னு பார்க்கலாமே. 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 4:3. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. பாருங்க, இவங்க 2 பேரும் சகோதரர்கள் தான், காயினும் ஆபேலும். காயின் என்ன செய்கிறான்? நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையா கொண்டு வருகிறான். ஆபேலும் குறிப்பா போட்டிருக்கு, தன் மந்தையில தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் பார்க்கிறோம். 2 பேரும் காணிக்கை கொண்டு வர்றாங்க. ஆனா அங்க போட்டிருக்கு, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்ப இங்க பாருங்க, ஒருத்தரை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு, பிளஸ் பண்றாரு. அது இன்னொருக்கு என்னவா உண்டாக்குது? எரிச்சலை உண்டாக்குது. இவனை மாத்திரம் எப்படி கர்த்தர் அங்கீகரிக்கலாம்? இவன் காணிக்கையை மாத்திரம் எப்படி கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலாம்? ஏதை ஏன் ஏற்றுக்கொள்ளல? என்ன ஏன் அங்கீகரிக்கல? அப்படி இவனுக்கு ஒரு கோபம் வருது. நமக்கு தெரியும், ஆபேலை கொன்னே போட்டான் பாருங்க, சத்ருவாயி போயிட்டான். சரி, அப்ப கர்த்தர் கேட்கிறாரு. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? கர்த்தர் கேள்வி கேட்கிறாரு. கரெக்டு தானே? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? பல நேரங்கள்ல நம்ம இப்படிதான் எழும்புறாங்க பாருங்க. நம்ம கர்த்தர் பிளஸ் பண்ணும்போது, சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யும் போது அது அவங்களுக்கு எரிச்சலை உண்டாக்குது. நம்ம நினைக்காத ஆட்கள் அவங்க நம்ம மேல என்ன பண்றாங்க? எரிச்சல் ஆகுறாங்க, நம்மள விரோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய சித்தம் ஆபேலை மாத்திரம் அவன் காணிக்கையை மாத்திரம் அங்கீகரிப்பதில்லை, காயினையும் அவன் காணிக்கை அங்கீகரிப்பது கர்த்தருடைய சித்தமா இருக்குது. அதான் கர்த்தர் கேட்கிறாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ சரி செஞ்சுக்கிட்டா நான் என்ன செய்வேன்? உன்னையும் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா இங்க ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். சகோதரா இருந்தாங்க காயினும் ஆபேலும். ஆனா ஒரு காரியத்துல காயின் ஆபேலை பகைக்கிறான். இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அங்க தொடர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். பைபிள் எங்கெல்லாம் சில இடங்கள்ல சத்துருக்கள் இப்படி உருவாகிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மொத்தமா நான் சம்மரைஸ் பண்றேன். ஆதியாகமம் 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பாருங்க, ஏற்கனவே இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் இங்க சகோதரர்கள் தான். யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அதுல அந்த யாக்கோபு யோசேப்பு மேல ரொம்ப பட்சமா இருக்கிறாரு. அது அங்க போட்டிருக்கு 4ஆம் வசனத்துல. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமா நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அங்க யோசேப்பின் மீது யாக்கோபுடைய ஒரு ஃபேவர் விழுகுது பாருங்க. இதனால புரிஞ்சுக்கிறணும், சில வேளைகள்ல கர்த்தருடைய தயவு ஒரு மனுஷ வாழ்க்கையில கிரியை செய்யும் போது மற்றவங்க கொஞ்சம் அவனுக்கு விரோதமா எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க அப்படிதான் நடக்குது. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை யோசேப்ப தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை கொஞ்சம் அதிகமா நேசிக்கிறாரு. அதை பார்த்து என்ன பண்றாங்க? இவங்க அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்துல பாருங்க, ஒரு விஷயம் நடக்குது. அந்த பூமிக்குரிய தகப்பன் மாத்திரமல்ல, பரத்திலிருந்து பரலோக பிதா ஒரு காரியத்தை செய்கிறாரு, அப்பா ஒரு காரியத்தை செய்கிறாரு. அங்க வாசிப்போம். யோசேப்பு ஒரு சொப்பனை கண்டு, அவனுக்கு ஒரு சொப்பனை வரும், நமக்கு நல்லா தெரியும். அவன் சொல்றான் அந்த சொப்பனத்தை, எல்லாரும் வயல்ல அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்ப என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது, உங்க அரிக்கட்டுகள்லாம் ஏன் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றுன்னு சொல்றான். அப்ப அந்த சொப்பனத்தோட விளக்கம் துரைத்தனம் பண்றது, ஆளுகை செய்வது,
மேலாவது குறித்து போட்டிருக்கு. அப்போ அவங்க அந்த சொப்பனத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட சொல்றான் பாருங்க. சொல்லும்போது அதான் அங்க போட்டிருக்கு. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இங்க கர்த்தர் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறார் யோசேப்பு வாழ்க்கையில. யோசேப்பு சொப்பனத்துல காண்பிக்கிறார். யார் செய்றா? கர்த்தர் செய்றாரு. ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்காரு. இன்னும் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த திட்டம் வந்து இவங்களுக்கு தான் ஒரு நாள் நன்மையா முடிய போகுது. இவங்கள பஞ்சத்திலிருந்து காக்கும்படிக்கு தான் கர்த்தர் அத செய்றாரு. அவங்களுக்கு அது புரியல. அவன் என்ன பண்றாங்க? இன்னும் அதிகமா பகைக்கிறார்கள். பகைத்து தெரியும் நமக்கு அவன கொண்டு போய் குழியில போடுறாங்க பாருங்க. அப்ப இதுவரைக்கும் சகோதரரா இருந்தவர்கள், கர்த்தர் அந்த மனுஷனோட வாழ்க்கையில ஒரு திட்டத்த ஆரம்பிக்கும்போது, கர்த்தர் தம்முடைய தரிசனத்த அவனுக்குள்ள வைக்கும்போது, அப்படி நடக்கப் போகிறது என்பத காண்பிக்கும்போது, அவன சுற்றியுள்ள ஆட்கள், இன்னும் சொல்லப்போனா, அந்த திட்டத்த தடுக்க வேண்டும் என்கிற பிசாசு சுத்தி இருக்க ஆட்கள் எழும்பி என்ன செய்றான்? ஒரு காரியத்த செய்ய வைக்கிறான். அப்படி பொல்லாத மனிதர் என்ன செய்றாங்க? எழும்புகிறாங்க. சத்துருக்கள் உண்டாகுறாங்க. இன்னொரு இடத்துக்கு போவோமே. யாத்திராகமம் 1:8 வாசிக்கிறேன். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பையங்களோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பாட்டு அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா அவங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறபடினால பெருகுறாங்க. மறுபடியும் பாருங்க, கர்த்தருடைய ஃபேவர் விழும்போது, கர்த்தருடைய திட்டம் ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் ஒரு ஒரு ஜனத்தை ஆசீர்வதிக்கும் போது, அப்போதான் சத்துருக்கள் எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜனங்கள் மேல இருக்கிறபடினால பெருகுறாங்க. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம். யோசேப்பை அறியாத புதிய ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவங்க ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்ப நம்ம ஒண்ணு செய்யணும். அவங்க பெருகாதபடிக்கு, அவங்க பெருகுனா நமக்கு மேல ஆயிருவாங்க. ஒருவேளை யுத்தம் பண்ணா என்ன செய்யறது? நம்மள விட்டு போயிட்டா என்ன பண்றது? அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் உண்டாகுது. அப்படி அவங்களா ஒரு காரியத்தை யோசிச்சு பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்லல, நாங்க பெருகிட்டோம், உங்களுக்கு விரோதமா வருவோம்னு இவங்க ஒரு திட்டங்கள ஒண்ணும் பண்ணல. இவங்க பாட்டு இருக்கிறாங்க, பெருகிக் கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம் உண்டாகுது. ஒருவேளை இப்படி நடந்தா என்ன ஆகுதுன்னு சொல்லி பகைக்க ஆரம்பிக்கிறான். காரியம் என்ன செய்யுது? நெருக்கப்படுகிறது. இன்னும் ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கள வந்து. இப்படி எழும்புறாங்க சத்துருக்கள். சரி, வாசிப்போம் தொடர்ந்து. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு நம்ம போவோம். 1 சாமுவேல் 18:9. சவுல் தாவீத பகைக்கிற காரியம் வருது. 1 சாமுவேல் 18:9. அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அதாவது ஒரு உள்ளத்துல ஒரு வெறுப்போட ஒரு பகையோட பார்க்க ஆரம்பிக்கிறான். யார? தாவீத. சவுல் அப்படி பார்க்குறான். சவுல் ராஜாவா தான் இருக்கிறான். எப்ப இருந்து பார்த்தான்னு கேட்டீங்கன்னா, நீங்க முந்தின அதிகாரத்துல நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே பயந்து போய் நிக்கிறாங்க. சவுலும் பயந்து போய் நிக்கிறான். அவன் தான் வந்து பெலிஸ்தன் கைக்கு ஜனங்களை தப்பு வைக்கணும். ஆனா அவனும் கோலியாத்தை பார்த்து பயந்து போய் நிக்கிறான். கர்த்தரோட உடன்படிக்கை இருக்குது. நம்ம முன்ன கால் எடுத்து வச்சா கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருன்னு அவனுக்கு தெரியல சவுலுக்கு. சவுல் தான் தோற்று போனான். அந்த இடத்துல கர்த்தர் தாவீதை கொண்டு வராரு. அவன் கோலியாத்தை ஜெயிக்கிறான். இதை எல்லாரும் பார்த்துட்டு என்ன பண்றாங்க? பாட்டு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள். அந்த சவுலுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? தாவீத புகழ்ந்து பேசுறாங்க. உடனே அவனுக்கு விசனம் ஆயிடுச்சு, கோவம் வந்துருச்சு. ஓஹோ, சவுலுக்கு எனக்கு வந்து 1000, தாவீதுக்கு 10,000 அப்படின்னு சொல்லி பயக்க ஆரம்பிக்கிறான். நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் எத்தனையோ முறை சவுல் தாவீதை கொல்ல பார்க்கிறான் பாருங்க. அப்ப இங்க பாருங்க, இங்கேயும் பாத்தீங்களா? தாவீது வாழ்க்கையில ஒரு தேவ திட்டம் ஆரம்பிக்குது. தாவீதை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. சவுலை கொண்டு செஞ்சிருக்க முடியும். ஆனா சவுல் தவறி போனான், தவறிட்டான். அவன் தான் தவறுனான். அவனுடைய தோல்விக்கு அவன் தான் காரணம். அங்க பார்த்தோம் இல்லையா? காயினுடைய தவறுக்கு காயின் தான் காரணம். யோசேப்பின் சகோதரர்கள் திட்டத்தை புரிந்து கொள்ளாம அவனை பாய்க்கிறாங்க. அவங்களுக்கு புரியல. அவனுக்கு அதிகமா தயவு காண்பிக்கப்படுகிறது. அதை பார்த்து அவனை பாய்க்கிறாங்க. பார்வோன் ராஜா அவனா ஒரு காரியத்தை யூகம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புறான். இங்க பாத்தீங்கன்னா தாவீது மூலமாகத்தான் கர்த்தர் அங்க பெலிஸ்தன் கைக்கு தப்பு வச்சிருக்கிறாரு.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை பார்க்காம சவுல் என்ன பண்றான்? தாவீத பகைக்க ஆரம்பிக்கிறான். தாவீது தன் வாழ்க்கையிலிருந்து சொல்லுகிறான். சங்கீதம் 41:9 வாசிப்போம். சங்கீதம் 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். யாரு சத்துருக்கள் எழும்புறாங்கன்னு பாருங்க. சத்துருக்கள் எங்கோ இருந்து வர்றதில்ல. பாருங்க, கர்த்தருடைய தயவு ஒரு மனுஷ வாழ்க்கையில கிரியை செய்யும்போது 2 விதத்துல சத்துருக்கள் எழும்புறாங்க பாருங்க. ஒண்ணு அவங்க கூடவே இருக்கிற ஆட்கள். அதான் போட்டிருக்கு, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும். ஒரே இடத்துல கூட இருந்தவங்க தான். அப்படிப்பட்ட ஆட்கள் தான். நம்பிக்கை வச்ச ஆட்கள் தான். உயிர் சிநேகிதர்கள் தான். அப்படிப்பட்ட ஆள் என்ன பண்றாங்க? தாவீதுக்கு விரோதமா எழும்புறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அன்னோன் பீப்புளா இருக்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அறியாத ஆட்களா இருப்பாங்க. அவங்க எழும்பி வருவாங்க பாருங்க. அங்க வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு போங்க. என்ன காண்பிச்சுட்டு வரேன்? சத்துருக்கள் எப்படி வர்றாங்க அப்படின்னு காண்பிச்சுட்டே வர்றேன். பஞ்ச காலமா இருக்குது. ஆனா கர்த்தர் ஈசாக்கிட்ட சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிருந்து விதையை விதைக்க சொல்றாரு. அதே போல கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவர் இருக்கிறாரு. விதையை விதைக்கிறாரு. கர்த்தர் ஆசீர்வதிச்சால் 100 மடங்கு பலன் உண்டாகுது. அந்த தேசத்துல அதே வருஷத்துல அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி மகா பெரியனானான். அப்ப இவன் ஈசாக்கின உயர்வுக்கு யாரு காரணம்? அவன் கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சான், விதையை விதைச்சான். அதை கர்த்தர் பிளஸ் பண்ணதுனாலதான் அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி மகா பெரியவனானான். அவனுடைய கீழ்ப்படுதல் அதுல இருக்குது. கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனா இங்க பாருங்களேன், அங்க போட்டிருக்கு 14ஆம் வசனம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பெரிய பொறாமை கொண்டு. பாருங்க, ஒண்ணுமே இல்லைன்னா யாரும் கண்டுக்கிற போறது கிடையாது. ஆனா கொஞ்சம் ஆட்கள் அவங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதம் வரும்போது பாருங்க பயக்கிறாங்க. சில ஆட்களுக்கு அப்படிதான். தன்னை விட யாரும் மேல வந்துடக்கூடாது. அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி எதுவும் வாங்கிடக்கூடாது. அதான் பாருங்க, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே. இதெல்லாம் இல்லைன்னா ஒண்ணு கண்டுக்கிற மாட்டாங்க. இதெல்லாம் வந்த உடனே என்ன செய்யறாங்க? பொறாமை கொண்டு. நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா பகை காரணமே பொறாமை தான். பொறாமை கொண்டு நீங்க கீழே வாசித்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கொடுத்துட்டு போன துறவெல்லாம் மண்ணை போட்டு மூடுறாங்க. இவன் மறுபடியும் துறவை தோன்றான், அதையும் மூடுறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க ஒரு காரியத்தை 16ல போட்டிருக்கு. ஆதியாகமம் 26:16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கில் மிகவும் பலத்தவனானாய். அதான் சொல்ல வந்தேன். நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கில் மிகவும் பலத்தவனானாய். எதுக்கான பயக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒண்ணுமே இல்லாம இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள மாதிரி கொஞ்சம் ஆனவொன்னே அவங்களுக்கு என்ன செஞ்சிருது? பொறாமை வந்துருது. அவங்களோட மேலானவன் இன்னமும் என்ன செஞ்சிருது? அவங்களுக்கு பகை வந்துருது. அதான் தெளிவா சொல்றான். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். எங்களோட பெரிய ஆளாகிறியா நீ அப்படின்னு என்ன பண்றாங்க? பகைக்கிறார்கள். இன்னொரு இடத்துக்கு போவோம் நாம. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவரால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். எத்தனை முறை வந்து பாருங்க, ஒரே ஒரு காரணம், இவன் மேல எப்படியாவது செய்ய குற்றத்தை கண்டுபிடிக்கணும், இவனை குற்றப்படுத்தி ராஜா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இவனுடைய ப்ரொமோஷனை தடுக்கணும், இவனை இல்லாம ஆக்கணும் அப்படின்னு இதே வேலையா இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. கூட்டம் கூடுறாங்க. நிறைய பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க? அவனுக்கு விரோதமா செய்யறாங்க. எப்ப உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் கூடுறாங்களோ, நான் சொல்றேன், கர்த்தருடைய கண்கள், அவருடைய தயவின் கண்கள் உங்க மேல விழுந்துச்சுன்னு அர்த்தம். ஆமென். உங்களுக்கு விரோதமாக சிலர் கூட்டம் கூடி உங்களை எதிர்க்கிறாங்க, பகைக்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்றேன், கர்த்தருடைய தயவு உங்க மேல விழுந்திருக்கிறது. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில ஆரம்பித்திருக்காருன்னு அர்த்தம். பாருங்க, ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் பாருங்க, இவங்க எப்படியாவது கீழே பிடிச்சி இழுத்துலாம் நினைக்கிறாங்க பாருங்க. அதான் போட்டிருக்கு பைபிள்ல. ஏசாயா 54 போட்டிருக்கு, உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. உனக்கு விரோதமா கூட்டம் என்ன செய்யும்? கூடும். கூட்டம் கூடுனாலே கர்த்தருடைய ஃபேவர் உங்க மேல இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட்.
இங்க அப்படிதான் பண்றாங்க. இப்ப இவங்கெல்லாம் தானியேல் இவங்க எல்லாரையும் விரோதிக்கிறான்னு கேட்டா கிடையாது. இவங்கலாம் யாருன்னு கூட தெரியாது தானியேலுக்கு. ஆனா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்களே எல்லாரும் தனித்தனி ஆள்கள் தான். கர்த்தர் ஆஸ்வதிக்க ஒரு மனுஷன் எதுக்குன்னு அப்படின்னா, என்ன பண்றாங்க? ஒண்ணு கூடிர்றாங்க. ஒண்ணு கூடி அவனுக்கு விரோதமா காரியத்த செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்படிதான் பாருங்க. இன்னும் பல காரணங்கள் இருக்குது. ஆனா இது ரொம்ப முக்கியமான காரியங்கள். இதுல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப சொன்னது போல, இந்த சத்துருக்கள் எல்லாருமே வந்து ஒரு மனுஷன கர்த்தர் ஆசீர்வதிக்கும்போது, கர்த்தர தயவு ஒரு மனுஷ வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும்போது, அவனுக்கு விரோதமா எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தரிசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிப்பட போகும்போது, அது அடுத்த லெவலுக்கு போகும்போது பாருங்க, அங்க வந்து பிசாசு சத்துருக்கள எலும்ப பண்ணுகிறான். அங்க வாசிச்சோம் நாம. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கா இருக்குது. ஆனா உடனே அடுத்த வசனத்துல போட்டிருக்குது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துருச்சு. நீங்க ரொம்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலையே போய் கொண்டிருந்தீங்கன்னா, நான் சொல்றேன் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஆமென். இப்படிதான் எழும்புறாங்க. இப்படிப்பட்ட சத்துருக்கள் எழும்புகிற மத்தியில, நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சங்கீதம் 23:5 வாசிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த சங்கீதத்தை தாவீது எழுதும்போது, கர்த்தர மெய்ப்பராகவும், தன்ன அவருடைய ஆடாகவும் வைத்து எழுதுகிறார். 4ஆம் வசனம் வரைக்கும் அதுக்கு ரிலவென்ட்டாவே இருக்கும். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றுகிறார். எல்லாமே ஒரு மெய்ப்பன் ஆடுகளுக்கு செய்வது போலவே வரும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் அந்த மெய்ப்பெண் என் கூட இருக்கிறாரு. எல்லாம் அதே வருது. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். ஆனா 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் வேற ஒரு உவமையை பயன்படுத்துகிறார். கர்த்தர வந்து விருந்து ஆயத்தம் பண்ணுகிறாகவும், விருந்து அளிக்கிறவராகவும், தன்னை வந்து ஒரு கெஸ்டாவும் வைத்து பேசுகிறார். ஆங்கிலத்துல வந்து ஹோஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. HOST. ஹோஸ்ட் அப்படின்னா விருந்து அளிக்கிறவர், உபசரிக்கிறவர். நமக்கு ஒருத்தவங்க விருந்து கொடுக்குறாங்கன்னா, நாம அங்க போறோம்னா, நாம கெஸ்ட். அப்ப இங்க சொல்றாரு தாவீது, நான் வந்து கெஸ்ட். எப்படி? நான் கெஸ்டா இருக்கிறேன். எனக்கு விருந்து கொடுக்கிறது யாரு? கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சுருக்கமா இந்த 3 காரியமும், அந்த பந்தி ஆயத்தப்படுத்துறது, தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவது, பாத்திரம் நிரம்பி வழிவது. இது 3மே ஒரு ஒரு காரியத்த முக்கியமான விஷயத்த குறிக்குது பாருங்களேன். அத நான் காண்பிக்க விரும்புறேன். அங்க போவோம். புதிய ஏற்பாட்டுக்கு லூக்கா 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 36ஆம் வசனத்த வாசிங்க. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்க, அப்ப அந்த பரிசேயன் வந்து அவன் பேரு சீமோன். அவன் வந்து இயேசுவ வந்து அழைக்கிறான். அப்ப அந்த பரிசேயன் சீமோன் வந்து ஹோஸ்டா இருக்கிறான். விருந்து கொடுக்கிற ஒரு ஆளா இருக்கிறான். இயேசு வந்து கெஸ்டா இருக்கிறாரு. வாங்கன்னு கூப்பிடுறான். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று, சேர்ந்து போஜனம் பண்றது. ஆமென். போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். போயிட்டாரு. கூப்பிட்ட மாதிரி போயிட்டு அங்க பந்தி இருக்கிறாங்க. இயேசு வந்து கெஸ்டா இருக்கிறாரு. அந்த வேளையில அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து, ஒரு பரணையில் பரிமள தைலம் கொண்டு வந்து, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து, தன் தலைமயிரினால் துடைத்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இங்க ஒரு காரியத்த செய்றா. ஒரு பாவியாகிய ஸ்திரீ வந்து அதை செய்து கொண்டிருக்கா. நமக்கு தெரியும். அவருடைய பாதத்துல கீழே விழுந்து, தன் கண்ணீரினால் அவர் பாதத்தை கழுவி, தலைமயிரினால தொடச்சு கொண்டு வந்த பரிமள தைலத்தை ஊற்றுகிறாள். நம்ம பார்க்கிறோம். பரிமள தைலத்தை பூசுகிறாராம். உடனே எல்லாருக்கும் உள்ளே ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆஹா, இவர் தீர்க்கதரிசியா இருந்தா அவரை தொடுறது யாருன்னு தெரிஞ்சிருப்பாரே. தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாலன்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பாரே. ஆனா இப்படி அனுமதிக்கிறாரே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும். அந்த சம்பவத்துல இயேசு ஒரு திரும்ப அதுக்குள்ள ஒரு உவமை பேசுறாரு. அதாவது கொஞ்சம் கடன் கொடுத்து மன்னிக்கிறது,
அதிக கடன் கொடுத்து அதை மன்னிக்கிறது. கடனை வாங்கினவனுக்கு மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, யார் அதிகமா கடனை வாங்கி அவன் மன்னிக்கப்பட்டிருக்கானோ அவன் தான் என்ன செய்வான்? அதிகமா அன்பு கூறுவான் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வராரு. 43 போட்டிருக்கு. சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். பதில் சொல்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி இப்ப காமெண்ட்ரி கொடுக்கிறாரு. ஸ்திரீயிடமாக திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அப்புறம் சொல்றாரு. இப்ப இயேசு கேக்குறாரு, ஏப்பா நீ என்ன என்ன செஞ்ச? உங்க வீட்டுக்கு அழைச்ச, கெஸ்டா கூப்பிட்ட. யூதருடைய கஸ்டம்ஸ் ஒரு சடங்கு. ஒருத்தர் கெஸ்டா அழைச்சேன்னு அப்படிலாம் செய்யணும். அப்ப அவர் கேக்குறாரு, நான் உன் வீட்டுல அழைக்கப்பட்டேன், கெஸ்டா வந்திருக்கிறேன். கெஸ்டா வந்த எனக்கு நீ என்ன செஞ்சிருக்கணும்? நான் உன் வீட்டில் பிரவேசித்து நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. நீ என்ன செஞ்சிருக்கணும்? என் கால்களை கழுவி இருக்கணும், தண்ணி கொடுத்திருக்கணும். ஆனா இவன் என்ன பண்றா? கண்ணீர்னால என் கால்கள் நனைத்து அவைகளை தன் தலைமையினால் துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. அது ஒரு முறைமை, அப்படி செஞ்சிருக்கணும். கெஸ்ட் வரும்போது அப்படி செய்யணும். ஆனா இவன் என்ன பண்றா? என் பாதங்களை ஓயாம முத்தம் செய்யறா. நீ என் தலையில எண்ணெய் பூசவில்லை. எண்ணெய் பூசணும். இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இயேசு அவர் எங்கேயும் என்ன பண்றது இல்ல, எனக்கு மரியாதை செலுத்துங்கன்னு அப்படி அவர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஏற்கனவே உயரமும் உன்னதமான சிங்காசனம் வீட்டிருக்கிறார். அதை பத்தி பிரச்சனையே இல்லை. கனம் பண்ணுங்கன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது நமக்கு தான் லாபம். ஆனா இங்க மனுஷகுமாரா இயேசு இங்க இருக்கும்போது ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். இப்படிலாம் செய்யணுமே, நீ செய்யலையேன்னு சொல்றார். நீ தானே விருந்துக்கு அழைத்தவன். நான் கெஸ்ட். எனக்கு நீ இதை செய்திருக்கணுமே, முத்தம் செய்திருக்கணுமே, தண்ணீர் கொடுத்திருக்கணுமே, தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிருக்கணுமே, தலைக்கு எண்ணெய் வார்த்திருக்கணுமே. இப்ப நாம வாசித்த இடத்துல பாருங்க, சங்கீதம் 23:5 போட்டிருக்குது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்களேன், இயேசு யார் வீட்டுக்காக வரும்போது, நீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு, அடிக்கடி மரியாள், மார்த்தா, லாசர் வீட்டுக்கு போவாரு. அவங்க பந்தி ஆயத்தம் பண்றாங்க. லாசர் மரித்ததுக்கு முன்பாகவும் போயிருக்காரு, மரித்த பின்பு போகும்போது என்ன பண்றாங்க? அங்க பந்தி அனுசரிக்கிறாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், நல்ல உபசரிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த பந்தியில சிறந்த உணவை வச்சிருப்பாங்க. இவன் செஞ்சிருப்பானான்னு தெரியல இந்த சீமோன். ஏன்னா இந்த முறைமையை ஒழுங்கா செய்யல. ஆனா கர்த்தர் பாருங்க, இப்ப அவர் சொல்றாரு, நான் ஹோஸ்ட், நீ கெஸ்ட். நான் விருந்து அளிக்கிறவர், நீ அழைக்கப்பட்டவன். நான் உன்னை கெஸ்டா அழைச்சிருக்கிறேன். இப்ப யோசித்து பாரு, நான் உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறேன். ஆமேன். அது எப்படி? உன் சத்துருக்களுக்கு முன்பாகவே நான் உனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஃபே போயிருக்கீங்களா? கண்டிப்பா ஒரு நாள் போங்க. சில இடங்கள்ல, சில ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பஃபே இருக்கிற ஹோட்டல்லாம் இருக்குது. நைட் டைம்ல இருக்குது. சில நேரங்கள்ல வீக்கெண்ட்ல இருக்குது. ஒரு ஆளுக்கு 500, ஒரு ஆளுக்கு 1000 சொல்லுவாங்க. அங்க போனீங்கன்னா அந்த பந்தியில உங்களால கொஞ்சம் கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ண முடியும். அவ்வளவு இருக்கும் பாருங்க. ஒரு 10 டேபிளுக்கு ஒண்ணு வகை வகையா இருக்கும். அப்படி இருக்கும் பந்தி, பஃபே. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலைய என்னையால் என்ன செய்வேன்? அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொல்லுகிறார். ஆமென். அவர் எனக்கு விருந்து கொடுக்கிறதா இருக்கிறார். அதுவும் யார் மத்தியில? சத்துருக்களுக்கு முன்பாக. இயேசு சீமோன்ட்ட கேட்கும்போது அந்த முறைமைக்கா பேசல, அவரு கனம் பண்ணல பாருங்க. அந்த முறைமைகள்லாம் ஒரு விஷயத்தை செய்து அழைக்கப்பட்ட கெஸ்ட் என்ன பண்றாங்க? கனம் பண்றாங்க. இப்ப நான் சொல்றேன், இங்க கர்த்தர் செய்றேன்றாரு. அவர் எப்படி உங்களை கனம் பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. ஆமென். அதுவும் யாருக்கு முன்னாடி? சத்துருக்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் கனம் பண்றாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் கூட இருக்கிறது நிரூபிக்கிறாரு. கர்த்தர் தயவு காண்பிக்கிறார், பெருக பண்ணுகிறார், பேரை பெருமைப்படுத்துறாரு. சத்துருக்களுக்கு முன்பாகவே இதை செய்கிறவராய் இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாகவே இதை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தாவீது மேவி போசேத்தை பார்த்து சொல்லுவார் இல்லையா?
நீ நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பாய். வனாந்திரத்துல கடந்த அந்த மேவிபோசேத்து யோனத்தான் நிமித்தம், யோனத்தான் இடத்துல பண்ண உடன்படிக்கை நிமித்தம் வனாந்திரத்துல சாப்பாடு கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஆளுக்கு ராஜாவின் அரண்மனையில சாப்பாடு, அரண்மனை சாப்பாடு. அந்த பந்தியில ராஜா உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துல நீயும் என்ன செய்வ? நித்தம் என் பந்தியில அப்பம் புசிப்பாய். அந்த முழு வசனமும் ஒன்னு சொல்லுது. சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை சத்துருக்களுக்கு முன்பாக கனம் பண்ணுவார். கர்த்தர் கனம் பண்ணுவார். சில உதாரணத்தை நான் காண்பிச்சு முடிக்க போறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது. அந்த பஞ்ச நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஈசாக்கு அந்த தேசத்துல விதையை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வரனாகி வரவர் விழித்தடைந்து மகா பெரியவனானான். அப்ப பஞ்ச காலத்துல கர்த்தர் கூட இருந்து அவனை பிளஸ் பண்ணதுனால இருக்க பெலிஸ்தரெல்லாம் பொறாமைப்படுறாங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் மேல் பொறாமை கொண்டு எப்படியா தடுத்துடலான்னு பாக்குறாங்க. துறவை மூட பாக்குறாங்க. ஆனா அந்த துறவுகள் ஆதாரம் கிடையாது. கர்த்தர் தான் ஆதாரமா இருக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க பார்க்கவும் பலத்தவன் ஆயிட்டான். தொடர்ந்து அங்க போட்டிருக்கு 22ஆம் வசனத்துல, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அப்ப அவர்கள் மத்தியிலேயே துரத்திடலாம் நினைச்சாங்க. என்ன இவன் வர வர பெருகிட்டே இருக்கிறான் அப்படின்றதுனால துறவெல்லாம் மூடி பாக்குறாங்க. போயிருவான், அவ்வளவு இனி ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதான ஆதாரமா இருக்குது. இது இருக்கிறனால தானே இவன் விதையை விதைக்கிறான், அறுவடை செய்யறான். அந்த துறவையே மூடி போட்டுருவோமே, அடுத்த முயற்சி எடுத்தால் அதையும் மூடி போடுறாங்க. இவன் வெட்டப்பாடு இல்ல. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் வாக்கு பண்ணிருக்காரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு என்று சொன்னபடினால அவன் அங்கதான் இருக்கிறான். கர்த்தர் அவனை வைத்த இடத்துல இருக்கிறான் பாருங்க. இருந்து அங்க விதையை விதைக்கிறான். வயல போட்டிருக்கு. இப்ப அவர்கள் மத்தியில இருந்தா கூட அந்த தேசத்துல அவன் பழுகும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார். ஆமேன், இடம் உண்டாக்கினார். அப்புறம் நீங்க அவனை பத்தி யாரும் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு 27ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனை தேடி வர்றாங்க. ஈசாக்கு சொல்றான். அப்பொழுது ஈசாக்கு அவர்கள் நோக்கி, ஏன் இடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள் இப்ப பேசுறாங்க பாருங்க, எதிர்கள் சத்துருக்கள் பேசுறாங்க. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமானத்தோடு அனுப்பிவிட்டது போல. சமாதானமா பண்ணானுங்க. எவ்வளவு தொந்தரவு கொடுத்தானுங்க. துறவுனா சும்மாவா? கிணற தோன்றுனா சும்மாவா? யோசித்து பாருங்க. எவ்வளவு சிரமப்பட்டு பல மாதங்களாக தோண்டி இருக்கணும். தோண்டிதான் தண்ணி வந்திருக்கும். அது வரைக்கும் தோண்டணும். அதை மூடிப்பட்டவனுங்க. ஆனா இப்ப சொல்றானுங்க, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். பாருங்க, ஆரம்பத்துல ஒண்ணுமில்லாத இருந்த ஈசாக்கு புறப்பட்டு போக நடந்த வேலையில கர்த்தர் இருக்கு சொல்லி பிளஸ் பண்றாரு. அங்க இருக்கிற அந்த பிரபுக்கள் ராஜாக்களே என்ன பண்றாங்க? இவனிடத்தை உடன்படிக்கை பண்றாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. அந்த ராஜாக்களை பார்க்கிலும் ஆசீர்வதிச்சு விட்டார். அந்த ஊர் இருக்க ஆட்களை விட பிளஸ் பண்ணிட்டாரு. அவங்க சொல்றாங்க, உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் உமக்கும் எங்களுக்கும். அவங்க சொல்றாங்க, நீர் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அப்ப அந்த சத்துருக்கள் வாயிலிருந்து ஒரு அறிக்கை வருது, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அதான் அங்க போட்டு கவனிக்க வேண்டிய விஷயம். பாத்தீங்கன்னா, எப்படி கர்த்தர் காரியத்தை செய்யறாரு. சத்துருக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி பிளஸ் பண்றாரு. தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பெரிய விதத்துல பிளஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது பண்ணும்போது 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆட்டு மந்தியும் மாட்டு மந்தியும் எல்லாம் பெருக ஆரம்பிக்குது. அவங்களோட பெருக்க உண்டாகுது. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்முடைய கூட இருக்கிறார், நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமேன்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு பயத்தை உண்டாக்குது. யோசித்து பாருங்க. நிச்சயமா அது செய்யும் பாருங்க. பொருளாதார விஷயத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போதுதான் அது பெரிய சாட்சியா இருக்குது. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஒன்னும் செய்ய முடியாதென்று உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அங்க வாசிப்போம். எஸ்தர் 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆமான்
உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்பார் என்று தன் மனதிலே நினைத்து, சம்பவம் தெரியல அவங்களுக்கு, மொர்தெகாயை குறித்து ஒரு காரியம் ராஜாவுக்கு வெளிப்படுகிறது. ராஜாவுக்கு விரோதமா ஆள் கிளம்பும்போது அதை தெரியப்படுத்தி ராஜாவை காப்பாத்திருப்பாரு. புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆனா அதற்காக பிரதியுத்தரமா ஏதாவது செய்யப்படுதான்னு ராஜாவுக்கு தெரியல. அப்ப என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. அப்ப ஆமான் அப்ப வர்றான் பாருங்க. அந்த ஆமான் யாருன்னு கேட்டீங்கன்னா, யூதர்களுக்கு விரோதமா இருக்கிற ஒரு ஆளு. அது குறிப்பா அவனுக்கு மொர்தெகாய் மேல கோபம். ஏன்னா அவன் தலை வணங்கி அவனை கனம் பண்ணலன்னு நினைக்கிறான். ஆனா மொர்தெகாயை பொறுத்த வரைக்கும் அவன் அப்படி யாரையும் மனுஷன் என்ன செய்யறதில்ல, வணங்குறது இல்ல. அவன் அதுல அந்த யூதருடைய முறைமைகள்ல அதுல உறுதியா இருக்கிறான். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்ப ஆமானுக்கு கோபம் பாருங்க, என்ன கனம் பண்ணல. நிறைய பேர் இப்படி இருக்காங்க பாருங்க. என்ன அவங்க பார்த்துட்டு கனம் பண்ணல. பாருங்க, நம்ம இந்த கனம் கொடுக்கறத யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது பாருங்க. ஆனா இவன் அப்படி ஆமான் நினைச்சு மொர்தெகாய் மேல பகையா இருக்கிறான், சத்துருவா இருக்கிறான். அந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம வாஸ்தவமே, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுகிறவர், பாத்திரத்தை நிரம்பி வழியில் செய்கிற தேவன். அப்ப ஆமான் ராஜாவை சந்திக்க வர்றான். உள்ளே வந்தபோது ராஜா கேட்கிறாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனசுக்கு என்ன செய்யப்படும்? அவனுக்கு ஒரு எண்ணம், யாரை கனம் பண்ணுவாரு, என்னதான் கனம் பண்ண போறான்னு நினைச்சிட்டு கேட்கவா வேணும், எடுத்து விடுறான் பாருங்க. ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்கள் ஒருடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். ராஜா வஸ்திரம், ராஜா இருக்கிற குதிரை, ராஜாவோட தலையில் இருக்கிற ராஜமுடி, இதை உடுத்தி பவனி வரணும், எல்லாருக்கும் அறிக்கை பண்ணப்படணும். இப்படி இந்த மாதிரி ராஜா கனம் பண்ண விரும்பும் மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று சொல்லப்படணும் அப்படின்னு சொல்றான். அப்போ ராஜா என்ன பண்ணாரு வாசிங்க. அப்பொழுது ராஜா ஆமான் நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையில் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த டேபிள் திரும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். கர்த்தர் பாருங்க, ஆமா நினைச்சுக்கிட்டு இருந்தான், நமக்கு தான் கிடைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் டேபிள் திருப்பிட்டாரு. அது யாருக்குரியது? மொர்தெகாய் போயிடுச்சு பாருங்க. எங்க உட்கார்ந்திருக்கா மொர்தெகாய்? கர்த்தருக்கு உத்தமமா இருக்கிற ஒரு ஆளு, அரண்மனை வாசல்ல இருக்கிற ஒரு ஆளு. ஆனா அப்படிப்பட்ட ஆளுக்கு கனம் போகுது. யாருக்கு முன்பாக? அவனை மொர்தெகாயை பகைக்கிற ஆமானுக்கு முன்னிலையிலே. அந்த ஆமானே மொர்தெகாயை கனம் பண்றபடி, அந்த காரியத்தை செய்யும்படி கர்த்தர் செய்து விட்டார். அங்க போட்டிருக்கு, ராஜா சொல்லி அனுப்புறாரு, சீக்கிரமா செய். ஆமென், அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார். நீ தான் சொன்ன இப்படித்தான் பண்ணணும், அதுல ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, தவறிடக்கூடாது. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து, பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க, எவங்க உங்களை அலங்கோலமாக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க கையிலே உங்களை அலங்கரிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவர்கள் உங்களை அலங்கோலமாக்க நினைச்சாங்களோ அவர் கையிலே உங்களை கர்த்தர் அலங்கரிக்கும்படி செய்வார். அவனை குதிரை மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ணுக விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமோனவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். இப்படித்தான், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முக்காடு போட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டானா, ஓடி போயிட்டானா சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக. ஆமேன். நெகேமியா 6:16, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும். என்னத்தை கண்டபோது? நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நெகேமியாவும் அவங்க கூட எல்லா ஜனங்களும் சேர்ந்து எருசலேம் அலங்கத்தை கட்டியிருப்பாங்க, கட்டி கொண்டிருப்பாங்க. அப்ப பல தொந்தரவுகளை அங்க தொபியாவும் சன்பல்லாத்தும் 2 எதிரிகள் பாருங்க அவங்க செய்யறாங்க. அந்த அலங்கத்தை கட்டக்கூடாதபடி என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சு பார்த்தாங்க. சில ஆளுகளுக்கு கூலி கொடுத்து தீர்க்கதரிசி சொல்ல வைக்கிறாங்க. அப்ப கூட அவர் சொல்றாரு, 14ஆம் வசனத்துல போட்டிருக்குது, என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும்
எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். பாருங்க, தீர்க்கதரிசி காசு கொடுத்து அவனுக்கு விரோதமா தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி செய்யறாங்க. இப்படிலாம் இருக்காங்க பாருங்க. ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில வேளைகள் அப்படி ஆட்கள் எழும்பி நமக்கு விரோதமாக வார்த்தை அனுப்பலாம். இல்ல இல்ல அவ்வளவுதான், கர்த்தரும் கூட இல்ல, நீ இத கட்ட முடியாது, இது அவ்வளவுதான் நின்றும் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு யாரும் துணையா இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் துணையா இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப அவர் சொல்றாரு, அப்படி இருந்தும் கூட அவர் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர்ட்ட விட்டுட்டாரு. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே, நீங்க நினைச்சு கொள்ளுங்க அப்படி சொல்லிட்டு வேலையை தொடர்ந்து செய்றாரு. பலமுறை அவன் சன்பல்லாத்தும் தொபியாவும் வெளியே கூப்பிடுறாங்க பேசுறதுக்கு, மாட்டி விடுறதுக்கு பாக்குறாங்க. ராஜாக்கு விரோதமா செய்றியா அப்படின்லாம் சொல்றாங்க. லெட்டர்லாம் அனுப்புறாங்க. ஆனா எல்லா முறையும் ஒரே பதில் சொல்ல, நான் வர முடியாது, நான் பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து கர்த்தர் கொடுத்த காரியத்தை செய்து கொண்டே இருந்து செய்து முடித்தாங்க. அதான் அங்க போட்டிருக்கு. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அப்ப எருசலேமின் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆமென். அதை கேட்டபோது எங்கள் பையங்கள் எல்லாரும் அதை கேட்டபோதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்கிற தேவன். சத்துருக்களுக்கு முன்பாக இந்த தரிசனம் நிறைவேறாது, இது கட்டி முடிக்கப்படாது, இது முடிஞ்சிரும், தோல்வியில முடிஞ்சிரும் சொன்ன ஆட்கள் மத்தியில கர்த்தரால அந்த காரியம் கைகூடி வந்தது. இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லத்தக்க ரீதியில கர்த்தர் காரியத்தை செய்து முடித்தார். எப்படி? பயங்கர அழித்து விடல, அந்த பயங்கருக்கு மத்தியில, அந்த சத்துருக்களுக்கு மத்தியிலேயே நெகேமியா கொண்டு அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார். அது எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து முனையற்று போனார்கள் சத்துருக்களுக்கு முன்பாக. ஆமென். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு தெரிஞ்ச சம்பவம் இருக்குது. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் இருந்தாங்க. இளைய குமாரன் ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போய் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி மேய்க்க போயிட்டான். தவிடு கூட கிடைக்கல. திரும்ப வர்றான். அப்பா அவனை அணைத்து ஏற்றுக்கொள்கிறார், முத்தம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 20 போட்டிருக்கு. அவன் எழுந்து புறப்பட்டு அங்கிருந்து எழும்பி வர்றான். தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அன்பு காண்பிக்கிறாரு அந்த இளைய குமாரன் மீது. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரன் நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாராகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் கண்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்க ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படுகிறது. யாருக்குன்னு கேட்டா, தப்பு செஞ்சுட்டு அப்பாக்கு விரோதமா காரியத்தை செஞ்சுட்டு ஆனா மனம் திரும்பி வந்த ஒரு குமாரனுக்கு தகப்பன் பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்க கூட தூரமா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, திரும்பி வா. நீங்க உண்மையாவே மனம் திரும்பி வந்தீங்கன்னா உங்களுக்கும் பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்க தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்க பாத்திரத்தை நிரம்பி வழி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அங்க முதல் எடுத்தவன உயர்ந்த வஸ்திரம், கைக்கு முத்திர மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை, கொழுத்த கன்று அடிப்பிக்கப்படுகிறது. சரி, இப்படி செய்த உடனே இதை யார் கேள்விப்படுறா? அவனுடைய மூத்த குமாரன் வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். திரும்பி வர்றான். வரும்போது பார்த்தா ஒரே பாட்டு சத்தமா கேட்குது. கீழ வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கன்று அடிப்பித்தார் என்றான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மூத்த குமாரன் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்ட்டான். தகப்பன் வருந்தி அழைக்கிறாரு. அப்ப அவன் கேட்கிறான், இத்தனை வருஷம் உமக்கு ஊழியம் செய்யறேன், நீர் ஒரு கன்று குட்டி கூட என்ன செய்யல, நான் சந்தோஷமா இருக்கும்படி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். தொடர்ந்து சொல்லும்போது அதுல ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. 30 வசனத்தை போட்டுக்குது. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சில ஆட்கள் இப்படி இருக்கிறாங்க, இவன் சரியில்லையே, இவனெல்லாம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கலாம், இவனெல்லாம் ஆசீர்வதிக்கவே மாட்டாராக்கும், இவன் இப்படிப்பட்ட ஆளு, இவன்கிட்ட எவ்வளவு குற்றம் இருக்குது அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஆளுகளை
கர்த்தர் அவங்க மனம் திரும்பி வரும்போது அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி அவங்கள ஏளனமா நினைக்கிறவர்கள் மத்தியில கூட கர்த்தர் அவர்களுக்கு பிளஸ் பண்றார் அவர்களை. ஆமென். அதான் சொல்றான், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே. இப்படி சொல்றாங்க இல்லையா? உன்னெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? உனக்கு அதுக்கு தகுதி இருக்குதான்னு நினைக்கிறான், கேட்கறாங்க இல்லையா? நான் சொல்றேன், இல்ல இல்ல இல்ல. சில பிசாசோட சத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், சத்துருக்களுக்கு முன்பாக, ஆமென், அவர் உங்க பாவத்தை மன்னித்து உங்களை மறுபடியும் உங்க தலையை நிமிர பண்ண செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க அப்படி பார்க்குறோம். இன்னொரு இடத்துக்கு நம்ம போவோமே. என்னாம் 22ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். அந்த மோவாப் ராஜா பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவரை சபிக்கும்படிக்கு தீர்க்கதரிசியை கூலி கொடுத்து அழைப்பிக்கிறான். யோசித்து பாருங்க, அங்க யார் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, எதிரிகள் இருக்கிறான். யாரு? மோவாப் ராஜா இருக்கிறான், பாலாக் இருக்கிறான். அந்த பாலாக்கு தான் சாபத்தின் வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் முன் மேலாக கூறும்படி அழைத்து வந்திருக்கிறான். அந்த சத்துருவின் மத்தியிலே நீங்க நல்லா வாசித்து பாருங்க. என்ன 22, 23 வாசித்து பார்த்தீங்கன்னா 24 மொத்தம் 3 அதிகாரத்துல இந்த சம்பவம் வருது இல்லையா? எப்பப்பெல்லாம் அந்த தீர்க்கதரிசி வாயை திறந்து சாபத்தை சொல்ல முயற்சிப்பானோ எல்லா முறையும் அற்புதமான ஆசீர்வாதத்தின் வார்த்தையில் வந்தது. நமக்கு தெரியும். நிறைய முறை நான் உங்களுக்கு வாசித்திருக்கிறேன். சபிக்க சொல்லி கூட்டு வந்திருக்கிறான். அப்ப சொல்றான், தேவன் சபிக்காத நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? அங்கதான் போட்டிருக்கு, நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? அவ்வளவு பெருகுவாங்களாம். அதெல்லாம் பேசுது. அவன் தனியே வாசமாய் இருப்பான் போட்டிருக்கு. இவன் உடனே பாலாக்கு பாக்குறான், சபிக்கவனை கூட்டு வந்தா நீ என்ன இப்படி ஆசீர்வதிக்கிற அப்படின்னு கேட்கிறான். அப்ப பாருங்க, சபிக்கணும்னு சொல்லி வந்த அந்த சத்துருவின் மத்தியில தான் சிறந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை வெளிப்படுகிறது. சரி வா திரும்ப பண்ணு அப்படின்னு சொன்னா, அப்ப கர்த்தர் சொல்றாரு, பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனமாறவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஏதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. சரி, ஏதாவது குற்றம் பார்த்துருவாருன்னு கேட்டா, இல்ல யாக்கோபிலே அவர் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. நீங்க வேணா பார்க்கலாம், ஏதோ குற்றம் பார்த்து சபிச்சுவார் நினைக்கலாம். இல்ல அக்கிரமத்தையும் பார்க்கறது இல்ல, குற்றம் பார்க்கறதும் இல்ல, ஆசீர்வாதம் தான். ஏன்னா இயேசுவின் நிமித்தம் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவங்களுக்குள்ள இருக்குது. காண்டாமிருத கொத்த வெள்ளம் அவர்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு விரதமா மந்திரவாதம் இல்ல, குறி சொல்றது இல்ல அப்படின்னு திரும்ப ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் வருது. ஆமென். திரும்ப சரி விடு. அதுவும் பாருங்க, சபிக்க சொல்லுகிற அந்த எதிரியின் மத்தியிலேயே ஆசீர்வாதத்தின் வார்த்தை புறப்பட்டு வருகிறது. திரும்ப இன்னொரு இடத்துக்கு போனா அப்ப சொல்றான் அந்த தீர்க்கதரிசி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் சொல்லிட்டு திரும்ப அங்க 24ஆம் அதிகாரத்துல சில வசனங்கள்லாம் வருது. யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தினுள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அறிய உள்ள கேது விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது அப்படின்னு திரும்ப நிறைய பிளஸிங் வார்த்தையா வருது. சபிக்கணும்னு எதிரி வந்தா அவன் வாயிலிருந்தே, அவனுடைய பிரசனத்திலேயே, அவன் மத்தியிலேயே, அவனுக்கு முன்பாகவே ஆசீர்வாதத்தின் வார்த்தை வெளிப்படுகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறதுனால புல்லுள்ள இடங்கள்ல மேய பண்றாரு, அமர்ந்த தண்ணியில கொண்டு போய் விடுகிறாரு. நல்லாதான் போய்கிட்டு இருக்கிறது. ஆனா அந்த ஆடு சில தவறை செய்யும் போது அந்த மெய்ப்பன் தம்முடைய நாமத்து நிமித்தம் திரும்ப அழைச்சிட்டு வராரு. ஒரு செழிப்பான இடத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்பாக சில மரண இருளும் பள்ளத்தாக்கு வழி அழைச்சிட்டு போகிறாரு. போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனா அங்கேயும் கூட இருக்கிறார். ஆமேன். அந்த மரண இருளும் பள்ளத்தாக்கை விட்டு அங்கேயே இருந்துறது இல்ல, அதை விட்டு வெளியே வரும்போது போட்டிருக்கு, சத்துருக்களுக்கு முன்பாக. எப்படி சத்துருக்கள் வந்தாங்கன்னு அவங்கள காண்பிச்சேன். காரணம் இல்லாம பயக்கிறாங்க. பிராண சிநேகிதன் எதிரா வர்றாங்க. கூட இருந்த சகோதரர்களே அப்படி எதிரியா மாறுறாங்க. குறிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷ வாழ்க்கையில் வெளிப்படும் போது, கர்த்தர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கும் போது, அவனுக்கு தயவு காண்பிக்கும் போது, அவன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்த தரிசனம் நிறைவேறும் போது, திட்டம் வெளிப்படும் போது, அது செயல்பட ஆரம்பிக்கும் போது பிசாசு என்ன செய்யறான்? சத்துருக்களை எழுப்பிடுகிறான் பாருங்க. ஆனா கர்த்தர் வாக்கு பண்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொல்லுகிறார். ஆமேன். இங்க போட்டிருக்கு முடிவுல, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த விதத்துல ஒரு பெரிய பிளெஸிங் வரப்போகுது. நீங்க நெடுநாட்களாய் பல வருடங்களாக மரண இரும் பள்ளத்தாக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ண போகிறார். அங்க வாசிப்போமே, அங்க போலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருகஜீவனின் பலனும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பெசிற தொட்டியும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒரே பிளஸ்ஸிங்கா வருது. கற்பத்தின் கனி, பிள்ளை மேல் ஆசீர்வாதம். நம்ம போகையில வருகையில ஆசீர்வாதம், பட்டணத்துல ஆசீர்வாதம், வெளியில ஆசீர்வாதம், ஆடு மாடுகளின் பலனில் ஆசீர்வாதம். இப்படி வந்துட்டே இருக்குது. ஆசீர்வாதமா இருக்குது. அங்க நான் சொன்ன மாதிரிதான், கர்த்தர் மெய்ப்பா இருக்கிறதுனால புல்லுள்ள இடம், அமர்ந்த தண்ணீர், நல்லாதான் போய்கிட்டு இருக்குது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா, உனக்கு விரதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிரே புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார். மறுபடியும் அங்க வந்துட்டு பாருங்க. பாருங்க, பிளஸ்ஸிங்கா வந்துச்சு. அப்ப கவனிச்சீங்களா? ஒரு விதமான ஆசீர்வாதம் வரும் பொழுது யார் எழும்புறா? சத்துரு எழும்புறான். அதான், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை. சத்துரு எழும்புறான். எப்ப? சும்மா இருக்கும்போது, ஒரு பிரயோஜனம் இல்லாத இருக்கும்போது, கர்த்தர் காரியத்தை செய்யாத போது ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா கர்த்தர் ஒரு மனுஷன் தெரிந்து கொண்டு அவனை பிளஸ் பண்ணும்போது, அவன் ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கும்போது, அவன் கர்த்தரை அதிகமா தேடும்போது, அவன் மேல தயவு விழும்போது யார் வர்றா? சத்துருக்கள் எழும்புகிறார்கள். ஆனா கர்த்தர் அங்க ஒரு காரியத்தை செய்யறாரு. உனக்கு விரோதமா எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். உனக்கு முன்பாக உன் கண்ணு பார்க்கும். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். கூட்டம் கூடிதான் வர்றாங்க, ஓடி போயிடுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா? சத்துருக்கள் வர்றாங்க. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறாரு. அதுக்கடுத்து என்ன நடக்கும்? பாத்திரம் நிரம்பி வழியும். அதே போல தாங்க பாருங்க, சத்துருக்கள் இருக்கிறாங்க, ஓடி போகும்படி செஞ்சுட்டாரு. அடுத்த வசனம் வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்பொழுது கர்த்தர் நாமம் உனக்கு தரிக்கப்படுது என்று பூமியின் ஜனங்களாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருகஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, முதல்ல கொஞ்சம் ஆசீர்வாதம், அப்புறம் சத்துருக்கள் வர்றாங்க. கர்த்தர் அவர்களை துரத்தி அடிக்கிறாரு, அவர்கள் ஓடி போகும்படி செய்கிறாரு. அதுக்கப்புறம் பெரிய பிளஸிங் இருக்குது. கரெக்டா பிளஸிங் எங்க வருது? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், உங்க அக்கவுண்ட்ல நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கமாண்ட் பண்ணுவார், கட்டளையிடுவா, உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. சில பிரச்சனை வந்த உடனே உங்களை ஒண்ணுலாம் ஆக்கிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா இது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறது. மோதியும் அது மேல அடித்தும் அது என்ன செய்யல, விழவில்லை. அந்த மாதிரி கர்த்தர் என்ன செய்வாரு? வீட்டையும் சபையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், நிலைப்படுத்துவார். ஒரு பெரிய வெள்ளம் வந்து, புயல் வந்து அடிச்சும் அது விழல அப்படின்னா நான் சொல்றேன், அது கர்த்தரால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். நிலைப்படுத்துவார். அப்பதான் கண்டுபிடிச்சுக்கிறோம், கர்த்தர் நாம் தரிக்கப்படுது என்று கண்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு பயப்படுவார்கள். பார்ப்பாங்க, எதிரா வந்தாங்க, ஆனா திரும்ப வர முடியாது. ஒரு முறை வந்திருக்கலாம், திரும்ப வர மாட்டாங்க. பயப்படுகிற ரீதியில கர்த்தர் பிளஸ் பண்ணுவாரு. பரிபூர்ண நன்மை கட்டளையிடுவார், வானத்தை திறப்பார். கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பாய், வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய்ன்னு சொல்லுகிறார். அந்த விதத்துல கர்த்தர் என்ன செய்வாரு? பிளஸ் பண்ணுவார். ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக செய்கிறார். நம்புறீங்களா? இந்த மாதத்துல, ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் வாக்கு உரைக்கிறார்.
உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை ஆசீர்வதிப்பேன். சத்துருக்களை கர்த்தர் அழிக்கிறது இல்ல. என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இப்ப அந்த சத்துருக்களுக்கே நம்மை ஆசீர்வாதமா வைக்கிறார். அந்த எதிரா வர்றவங்க, அவங்க எத அறுக்க போறாங்கன்றத அவங்கள பொறுத்தது பாருங்க. அவங்க சமாதானம் ஆயிரலாம், உடன்படிக்கை செய்து கொள்ளலாம், நமக்கு சாதகமா அவங்க மாறலாம். கர்த்தர் அப்படி செய்றாரு. மாறுவாங்கன்னு போட்டிருக்கு. அங்க வாசிப்போம். நான் சொன்னேன் இல்லையா? யோசேப்பின் சகோதரர்களே அவனை பகைத்தார்கள். மிகவும் அதிகமாய் பகைத்தார்கள். அவர்களுக்காக தான் கர்த்தர் யோசேப்பு என்ன செஞ்சாரு? உயர்த்தினார். யோசேப்பு சொல்றாரு. ஆதியாகமம் 50:19 யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பச்சமாய் பேசினார். சில பேர் நமக்கு நெருக்கமான எதிராக வர்றாங்க இல்லையா? ஆனா அவர்களுக்கும் பிளஸிங்கா மாத்தார் கர்த்தர். ஆமென். அப்ப நம்புங்க, சத்துருக்களை கர்த்தர் அழிக்கிறது இல்ல. அவர்களுக்கு முன்பாகவே நம்மை ஆசீர்வதித்து, இது கர்த்தரால் ஆயிட்டுன்னு சொல்லத்தக்க ரீதியில நிச்சயமா கர்த்தர் கூட இருக்காருன்னு சொல்ல வச்சு, நம்மோடு கூட உடன்படிக்கை செய்ய வைக்கிறாரு. நம்மோடு பட்சமா கொண்டு வருகிறார். பைபிள் போட்டிருக்கலையா? உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்கள் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி செய்கிறார். ஆகவே விசுவாசிப்போம். இந்த மாதத்துல அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வாராக. உங்களுடைய குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, சபையில, தொழில் செய்கிற இடத்துல, உங்களை விரோதித்தவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.